Hey guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வந்துட்டு கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் அப்படினா சப்போஸ் நீங்க வந்துட்டு கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றப்பே நீங்க வந்துட்டு சப்போஸ் ஜூம் இன் பண்ணல அப்படினா நீங்க வந்து எடிட்டிங் பண்றப்ப வந்து பண்ண முடியும். சோ அத பண்றதுக்கு நம்ம வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அதனால தான் வந்துட்டு கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணேன். சோ இந்த கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட வீடியோஸ்ல வந்துட்டு ஜூம் இன் பண்றது அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஜூம் பண்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்க வந்துட்டு என்ன எஃபெக்ட் நீங்க வந்துட்டு வீடியோஸ்ல நீங்க வந்து ஆட் பண்ணனும் அப்படினாலும் கண்டிப்பா வந்துட்டு கீ ஃப்ரேம் அனிமேஷன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ மேபி வந்துட்டு அதுக்கான பேசிக்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஜூம் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே வந்துட்டு நீங்கள் மோஸ்ட்டாக மற்ற பெரிய எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கு நீங்கள் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ப்ரீமியர் ப்ரோ எடிட்டிங் பேசிக்ஸ் பார்ட் 3. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்துட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்துட்டு போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண அப்புறமா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இமேஜும் வந்து நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நார்மல் ஒரு இமேஜ் தான், பட் ஆனால் இதில் வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ சப்போஸ் நான் வந்துட்டு இந்த இமேஜை நான் ஏதாச்சும் ஒரு வீடியோஸில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ அப்படி நம்ம வந்துட்டு யோசித்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இந்த ட்ராக் பாயிண்ட் 1 அப்படின்னு நான் வந்து இங்கே ஆல்ரெடி டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் கிட்ட எனக்கு வந்துட்டு ஜூம் ஆகணும். ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கேல் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஜூம் ஜஸ்ட் எனக்கு அந்த பிளேஸ் மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா ஸோ தட் இது மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு இதே பிளேஸில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு மோஷனும் இருக்காது. ஸோ தட் வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ ரீசெட் பண்ணிவிடுவோம் இந்த மோஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணது. ஸோ இதை வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ஒரு சில வேஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே வந்து ஜூம் ஆகிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பொசிஷன் அண்ட் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து 2 இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணுவீங்க அண்ட் அந்த பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி இருக்கிற பேசிக் வீடியோஸ்லேயும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ டாகல் அனிமேஷன் சொல்லிட்டு ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண உடனே இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் டேப்பில் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டைமண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் விசிபிளாக காட்டுறேன். ஸோ இந்த சின்ன டைமண்ட்ஸ் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த டைமண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே பண்ணாது. பட் ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே என்ன வேல்யூ என்டர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வந்துட்டு அந்த டைமண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ தட் நம்ம வந்துட்டு இதை அகைன் ஃபஸ்ட்டில் வந்து வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் டைமில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஹெட்டை மூவ் பண்ண அப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணிவிட்டு அகெயின் இந்த இடத்துக்கு வந்து நம்ம பொசிஷனும் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரேமை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 2 டைமண்ட்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு என்ன மூமெண்ட்ஸ் இங்கே நீங்கள் வந்துட்டு என்ன கண்ட்ரோல்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டாகல் அனிமேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஜூம் ஆகிறது வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்தது ஜூம் ஆகிறது. பட் ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன மோஷன் இருக்குது. ஸோ தட் பார்க்குறதுக்கு இன்னும் விஷுவலியும் வந்து உங்களோட வீடியோஸ் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இது நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து டைமில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த லாஸ்ட் 2 கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ தட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸில் நீங்கள் வந்துட்டு இந்த கீ ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இவ்வளோ தூரம் வந்து ஜூம் ஆகிடுச்சு. ஸோ ஜூம் ஆன அப்புறமா கொஞ்சம் தூரம் வந்துட்டு இதே பிளேஸில் வந்து இருக்கணும். ஸோ எனக்கு அகெயின் வந்து இந்த பாயிண்டில் இருந்து அதாவது வந்துட்டு எனக்கு 2 seconds 20 ஃப்ரேம்ஸில் இருந்து எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அகெயின் வந்து ஜூம் அவுட் ஆகணும். ஸோ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து சிம்பிள். நம்ம அகைன் வந்துட்டு 2 minutes 20 secondsக்கு வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அகைன் இதை வந்து ரீசெட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் பண்ணால் என்ன ஆகுதுன்ற அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேமில் இருந்து அகெயின் வந்துட்டு நம்ம அடுத்து க்ரியேட் பண்ணி இந்த 2 கீ ஃப்ரேமில் வந்து நம்ம ஜூம் அவுட் பண்ணதுனால உங்களோட வீடியோஸில் வந்துட்டு அகெயின் ஜூம் அவுட் ஆகிடுது உடனே. பட் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இடத்து வரைக்கும் வந்து இந்த ஜூம் இன் பண்ண எஃபெக்ட் இது அப்படியே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம மெயினாக நினச்சிது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிவிட்டு அகெயின் 2 minutes 20 seconds பாயிண்டில் போயிட்டு ஒரு blank கீ ஃப்ரேம் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ blank
blank keyframe அப்படின்றது நத்திங். ஆனால் வந்துட்டு நீங்கள் இங்கே இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸையே நீங்கள் வந்து அகைன் ரிப்பீட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஆட் கீஃப்ரேம் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கீஃப்ரேமில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அகைன் இந்த கீஃப்ரேம்ஸ்க்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி கீஃப்ரேமுக்கு நான் வந்து நேவிகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ பக்கத்தில் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நான் இந்த வந்து பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 186 அப்படின்றது வந்து நல்லா தெரியுது இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த கீ ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது பிளாங்காக கிரியேட் பண்ண கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து இதுதான். ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு 186 தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாங்க் கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணதுனால நமக்கு இதுக்கு மிடில் வந்துட்டு எந்த அனிமேஷனுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டு அகைன் இந்த இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அனிமேஷனை. ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் டைமில் மூவ் பண்ணிவிட்டு அகைன் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஜூம் இன் ஆகும். ஜூம் ஆகிட்டு அந்த பிளேஸ் அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிட்டு அகைன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இது மேபி உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இது புரியும். ஸோ ஃபஸ்ட் உங்களோட வீடியோவோ இல்லைனா ஃபோட்டோஸ் ஏதோ ஒன்று வால்பேப்பராக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு நார்மல் இமேஜ் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஜூம் இன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போஸ் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் அகைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவே வந்துட்டு அகைன் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டுமே பார்த்தா உங்களுக்கு வந்து புரியாது. அண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது இன்னும் சிம்பிளாக வந்து புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.